டியர் ஆஸ்பிரன்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டெய்லி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல்ல என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண பிறகு நான் மெயின்ஸ் எழுதுறோம். அது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ன்றது பொதுவாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் நிறைய எழுதியிருக்க மாட்டோம் கல்லூரியில. ஸோ இப்பல இருந்தே டெய்லியும் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின், அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் 1 இயருக்கு நீங்க எடுத்தால் மட்டும்தான் ஸோ அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு நிச்சயமா வரும். ஸோ அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இல்லை ஒரு 2 months இல்லை 3 monthsலாம் வரக்கூடிய ஸ்கில் கண்டிப்பா கிடையாது. ஸோ நிச்சயமா நம்மளுடைய நேம், உங்க நேம் வந்து யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், do writing practice daily without fail and consistency. So with that note, இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மிக முக்கியமா நம்ம பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம கொடுக்கறது வந்து இட்ஸ் ஒன்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். பட் கம்பைல்டா வந்து we also having a intensive current affairs classes for about 100 hours followed by the prelims and mains test as well. So complete materials and tidbits வந்து இதுல இருக்கும். So first news, Supreme Court dismissed Tamil Nadu play against Meghadattu project as a premature சொல்றாங்க. ஸோ இது வந்து புதுசு இல்லை. காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிகேடாவே நடந்துட்டு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு லீகலா சேலஞ்ச் பண்றாங்க கர்நாடகாவோட மேகதத்து ரிசர்வையர் ப்ராஜெக்ட். ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க, இது ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த லேண்ட்மார்க் வந்து ஏன் வந்தது அப்படின்னா, இன்னும் டிபிஆர் அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஸோ ஒய் இட் இஸ் அ ப்ரீமெச்சூர் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சேஸ் தட் தமிழ்நாடு ஏன் வந்து இதை ப்ரீமெச்சூர்னா என்னன்னா, முதல்ல அந்த ப்ராஜெக்டே இன்னும் வரல. ஸோ கர்நாடகா ஒரு ரிசர்வோயர் ப்ராஜெக்டை பண்ண போறாங்க, மேகதத்து அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் வந்து ஒரு ஷேப் வரல, அதுக்கான டிபிஆர் இன்னும் பிரசன்ட் பண்ணல. அதுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வர்றதுனால சுப்ரீம் கோர்ட் இது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னா அதை டிஸ்மிஸ் பண்றாங்க. இதுதான் ஆக்சுவல் கண்டெக்ஸ்ட். ஸோ இது காவேரி வாட்டர், ஏன்னா இன்னும் சொல்ல போனா இந்த ப்ராஜெக்ட் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இன்னும் அதை டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ்ல கொண்டு வரல. ஆல்சோ காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின எந்த ஃபைனல் டிசிஷனும் இந்த காவேரி வாட்டர் ப்ராஜெக்ட் கமிட்டி எடுக்காத பட்சத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க ஒரு ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல அப்ரோச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. So court also says that Karnataka கண்டிப்பா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து should bound to the tribunal. Tribunal என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோடு பை தட் நமக்கு தெரிய வேண்டியது இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ காவேரி ரிவர் பேசின் எங்கெல்லாம் ஷேர் பண்றாங்கன்னா 4 ஸ்டேட்ஸ், கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். கர்நாடகா இது ஆரிஜினேட் வந்து கர்நாடகா தலக்காவேரி அப்படின்ற இடத்துல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேஜர் பெனிஃபிஷியரி வந்து கர்நாடகா தான். தென் கேரளால ஸ்மாலர் அலோகேஷன். ஸோ தமிழ்நாடுல லார்ஜஸ்ட் வாட்டர் யூசேஜ் யாரு அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ஆல்சோ. ஸோ 4 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த காவேரி ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்தியாவோட மோஸ்ட் கண்டெஸ்டட் இந்த ரிவர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் ரிசோர்சஸ் வந்து இது. ஸோ டிஸ்பியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 டிகேட்ஸ் வந்து அதிகமானது. ஆனா 1892ல இருந்து வந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மைசூர் ஸ்டேட்னு பிரிச்சாங்க இல்லையா, அப்பையில இருந்தே வந்து இந்த டிஸ்பியூட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷேரிங் ரேட்ஸ். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா இந்த டைம்லைன் வந்து நமக்கு காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பத்தி ஏதாவது மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது இந்த டைம்லைனை நீங்க எழுதணும். ஸோ 1892ல அண்ட் 1924 இந்த இயர்ல தான் அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில். இந்த வாட்டரை வந்து எவ்வளோ டிஎம்டி வரைக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது. 1990ல வந்து முதல் முறையா ட்ரிபியூனல்னா என்ன, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம். எல்லாத்தையும் கோர்ட்டால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் ஹேண்டில் பண்ண முடியாது? ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து 2 லிமிடேஷன் இருக்கு. ஒன்னு
டைம். ஸோ டைம்லி ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த பாப்புலஸ் கண்ட்ரி. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் இருக்கவங்க கிடையாது, அவங்க ஜுடிஷியரி நாலேஜ் இருக்கவங்க தான். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இல்ல ஒரு ட்ரிபியூனல் பத்தி அதை பத்தி தெரியணும்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 1990ல கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்டர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். ஸோ 2007ல வந்து இந்த ட்ரிபியூனல் வந்து தே ஆர் டெலிவரிங் த அவார்ட், எவ்வளவு வாட்டர் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றாங்க. 2018ல சுப்ரீம் கோர்ட் அதை மாடிஃபை பண்றாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத. ஸோ இந்த வாட்டர் அலோகேஷன் அண்டர் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 2007ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலா தமிழ்நாடுக்கு இவ்வளோ and followed by Karnataka and Kerala and Puducherry. So இவ்ளோ TMC feet annually வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்கணும். So தமிழ்நாடு receives almost 419 TMC followed by Karnataka. இது நமக்கு கொடுத்த ஃபைனல் அவார்ட். பட் சுப்ரீம் கோர்ட் வந்து லேண்ட்மார்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கர்நாடகாவோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும், தமிழ்நாடு அலோகேஷனை ரெடியூஸ் பண்ணணும், இந்த மாடிஃபிகேஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ட்ரிபியூனலோட டெசிஷன் வந்து ஃபைனல் இல்லை, அதுக்கு ப்ரூஃப் வந்து இந்த கேஸ். ஸோ ட்ரிபியூனல் கொடுத்த ஃபைனல் அலாட்மெண்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மாடிஃபை பண்றாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கேன் alter any judgment in the land in the country. So it even be the tribunal also. ஸோ அது மட்டும் இல்லாம கோர்ட் வந்து ரெண்டு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்னு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஓவரால் மேனேஜ் பண்றதுக்கு, இன்னொன்னு காவேரி ரெகுலேஷன் கமிட்டி டே டு டே ரெகுலேட் பண்றதுக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபைடு திஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த இதை ஏன் சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு ஆர்டிகல் 131 கீழே. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஸோ கான்ஸ்டிடியூஷனலி பார்க்கும்போது ஆர்டிகல் 262 படி பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு கிரியேட் லா ஃபார் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். அதனால பார்லிமெண்ட் வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டுக்கு கீழே ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இதுதான் வந்து யூனியன் கவர்மெண்ட் ட்ரிபியூனல்ஸை இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அந்த செக்ஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ஆல்சோ இந்த ஏதாவது டிஸ்பியூட் வருதுன்னா அவங்களும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல நமக்கு கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம் என்ன ப்ரிலிம்ஸ்க்குன்னா, 4 பேசின் ஸ்டேட்ஸ், காவேரி வாட்டரோட பேசின் ஸ்டேட்ஸ் 4, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அண்ட் கர்நாடகா. அண்ட் டோட்டல் ஆனுவல் அலோகேஷன் அக்ராஸ் 4 பேசின் ஸ்டேட்ஸ் வந்து 726. அவ்வளோ ஃபேக்சுவலா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 பாடி இருக்கு, ஒன்னு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. ஸோ இந்த 2 கீ பாடிஸ் இருக்கு, இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ, கிரீன்பீஸ் எக்ஸ்போசஸ் டு MSC's hazardous practices. ஸோ கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் கண்டெய்னர் they carry practices that led to environment disaster. environment disaster அப்படின்னு சொல்லும் போது ஆயில் ஸ்பில் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா 2025 மேல ஒரு கண்டெய்னர் ஷிப் கால்டு MSC எல்சா 3, இது கேரளா கோஸ்ட்ல. இந்த கேரளா கோஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய என்விரான்மெண்ட் கிரைசிஸ் நடந்திருக்கு. ஸோ கிரீன்பீஸ் சவுத் ஏஷியா இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த கிரைசிஸ் நடந்ததுக்கு காரணம் மெடிட்டேரியனோட ஷிப்பிங் கம்பெனி. ஸோ கேரளா ஹைகோர்ட் வந்து இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 1227 crore காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய என்விரான்மெண்டல் டேமேஜ நடத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அலிகேஷன் அப்படின்னா, வெசல சரியா மெயின்டைன் பண்ணல, அதே மாதிரி லூப் ஹோலை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ் கிடையாது. ஸோ அதனால அந்த ஆயில் ஸ்பில்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. மேசிவா ஆயில் டிஸ்சார்ஜ் நடந்திருக்கு. மேசிவா ஆயில் டிஸ்சார்ஜ் நடக்கும்போது என்ன நடக்கும், கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாதிக்கும். ஸோ அங்க வந்து மெரைன் ஹாபிடேட்ஸ் பாதிக்கும். இது பாதிச்சிருக்கு இப்போ இந்த லீக்கேஜ்னால.
கெமிக்கல் பொல்யூஷன், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அது எல்லாமே அந்த எக்கோசிஸ்டம்ல கலந்திருக்கு. ஸோ பிளாஸ்டிக், சின்ன சின்ன பிளாஸ்டிக் பெல்லட்ஸ் வந்து மெரைன் லைஃப்ல வந்து உள்ள வந்திருக்கிறதுனால மெரைன் எக்கோசிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்டிவான விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு சால்வ் திஸ். அதனால கேரளா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இந்த கம்பெனிக்கு இத்தனை crore காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றத. இது மட்டும் இல்லாம இது என்விரான்மெண்ட் இம்பாக்டை தாண்டி சோசியோ எக்கனாமிக் இம்பாக்டும் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த கோஸ்டல் ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்க்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமே அங்க வந்து இந்த ஃபிஷ், அங்க இருக்கக்கூடிய ஃபிஷ் தான். சோ அவங்களுக்கு பாதிக்கும். அது மாதிரி டூரிஸ்ட், இந்த பொல்யூட்டட் பீச்சஸ் இருக்கனால கண்டிப்பா கேரளாக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டூரிசம். அப்ப டூரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும். சோ இதெல்லாம் வந்து நமக்கு சோசியோ எக்கனாமிக் இம்பாக்டும் வரக்கூடியது. சோ இந்த கிரீன் பீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 1971ல ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓ, என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன். சோ அதை பத்தி பெருசா பிரைவேட் ஆர்கனைசேஷன் பத்தி யூபிஎஸ்சி கேட்க மாட்டாங்க. பட் நீங்க வந்து இத எக்ஸாம்பிளா எழுதலாம் மெயின்ஸ்ல. சோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா கொஸ்டின் வர்றப்ப இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அது நீங்க டு த பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி எழுதும் போது வில் கெட் our answer as a யூனிக்கா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரீன் பீஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2001ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து கிரைசிஸ்ல இருக்காங்க. ஏன்னா அங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே லைசன்சிங் இஷ்யூ, அதாவது வந்து டிலேடான வந்து யூட்டிலைஸ் பண்றது ஃபண்ட. ஸோ எஃப்சிஆர்ஏ லைசன்சிங், வயலேஷன்ஸ் லைசன்சிங், இந்த மாதிரியான கிரைசிஸ்லயும் கிரீன் பீஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So and what they are doing, they are taking direct action and litigation மெத்தட்ல போறாங்க. யூத்தை வந்து யங் ஆக்டிவிஸ்ட வந்து மொபிலைஸ் பண்றாங்க. எவிடன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் another idea. So next issue is இப்போ ரீசெண்டா நம்ம நேஷனையே வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்து டெல்லியோட பிளாஸ்ட். ஸோ அந்த டெல்லி பிளாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டா என்ன சொல்லியிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு யங் டாக்டர். ஸோ அந்த யங் டாக்டருக்கும் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வந்து ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹவ் டேக்கன் டவுன். அண்ட் ஆல்சோ அந்த யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய ஃபேக் அக்ரிடேஷன் இருக்குன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அக்ரிடேஷன் ஸ்கேண்டல்னு சொல்றாங்க அந்த யூனிவர்சிட்டிய. ஸோ அந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன் காலேஜஸ் பொதுவா வந்து மார்க்கெட்டிங்காக, பிராண்டிங்காக என்ஏஏசி கிரேட் ஏ அக்ரிடேஷன் போடுவாங்க. ஸோ ஆனா அந்த அக்ரிடேஷன் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பயர் ஆயிருக்கு, 2016லயே எக்ஸ்பயர் ஆயிருக்கு. பட் இப்போ வரைக்கும் அதை அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்கிறதா ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த யூனிவர்சிட்டி ஆப்பரேட் வித்தவுட் எனி ப்ராப்பர் ரினிவல். ஸோ அங்க கேப்ஸ் இருக்குன்றத யூஜிசி ரெகுலேஷன்லயும் வரல, ரினிவல் பண்ணலன்னு சொல்றாங்க. So this shows that the institutions வந்து எத்திக்கலா ஃபெயில் ஆயிருக்கு. சோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா என்ஏசிசி அக்ரிடேஷன் எப்படி பண்றாங்க. என்ஏசிசி பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் பாடி அண்டர் யூஜிசி கீழே வரும். 1994ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்ற அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து அந்த யூனிவர்சிட்டிக்கான ஒரு பிராண்டிங் பண்றது தான், ஒரு சர்டிபிகேஷன் தான் என்ஏசிசி. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பொறுத்து. ஸோ கர்நாடகா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே இது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். அதுல இருக்கக்கூடிய கிரைட்டீரியா கண்டினியூஸா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் அந்த இன்ஸ்டிடியூஷன் அக்கௌண்டபிளாவும் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கா இல்லையான்றத இந்த இதுல கொடுப்பாங்க. ஸோ என்ஏஎஸ்சி எவல்யூஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கக்கூடிய கரிக்குலம் அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ், கவர்னன்ஸ் அண்ட் லீடர்ஷிப். ஸோ கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டீச்சிங் லேர்னிங் எவல்யூஷன் எப்படி பண்றாங்க,
R&D எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அண்ட் ஸ்டூடெண்டோட சப்போர்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து. ஸோ த கிரேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிரேடிங் சிஸ்டம் இப்படிதான் A++, A+, A, B, C and D. ஸோ இந்த மாதிரியான கிரேடு தான். இந்த அக்ரிடியேஷன் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி ரிப்போர்ட். இந்த அக்ரிடியேஷன் வேலிடிட்டி 5 years. ஸோ எவ்ரி 5 years ஒன்ஸ் திரும்பவும் இந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ வி ஹாவ் ஆல்சோ NBA. NBA அப்படிங்கிறது தட் இஸ் அ ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம். ஸோ அவுட்கம் பேஸ்டு என்ஜினியரிங்ல எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கு, ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு கல்லூரியில வந்து என்ஜினியரிங் எப்படி கொடுக்குறாங்க, NBA is completely different. இது வந்து அக்ரிடியேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, செட்டப்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே. இது வந்து ஒன்லி அவுட்கம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மேனிப்புலேட்டட் ஸ்கோரிங் கொண்டு வர்றாங்க. அண்ட் ரூரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பெருசா ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரெகுலேட்டரி ஆல்சோ டிலேடா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில வந்து புதுசா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அவுட்கம் பேஸ்ட் அக்ரிடேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா SEC ரோல்ஸ் அவுட் பிளான் டு கிளீன் ஓட்டர் லிஸ்ட். ஸோ இப்போ நேஷன் வைடு வந்து இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ரவர்சி இந்த SIR அண்ட் போல் ரிவிஷன் ரூல்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி மகாராஷ்டிரா ஆல்சோ அங்கேயும் வந்து 3 phases இது பண்ணணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டி ரைஸ் த கன்சர்ன் ஆஸ் வெல். ஸோ இந்த SAC என்ன பண்ணுவாங்க, தே சூப்பர்வைஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், supervise the local body election. State election commission, they don't have any role in conducting election for parliament or state legislature. State election commission oda role வந்து local body election மட்டும் தான் நடத்துவாங்க. So but voter list prepare பண்றது chief electoral officer தான் prepare பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி கேப் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் எனி பவர். ஒரு எலக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்றது, நேம் ஆட் பண்றது, டிலீட் பண்றது, இந்த பவர்லாம் இட் லைஸ் வித் ஒன்லி எலெக்ஷன் கமிஷன், நாட் வித் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ அப்ப அங்க வந்து அவங்களுக்கு அந்த பவர் இல்லாதது ஒரு 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 செட்பேக் தான். அதே மாதிரி நியூ ஓட்டர்ஸ் ஆல்சோ டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்றாங்க. அதாவது Jan 1, 2025 வந்தவங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு டேட், ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து 18 டர்ன் பண்ணவங்கலாம் வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்குன்றதையும் சொல்றாங்க. ஸோ தே ஹவ் யூஸ்ட் ஃபில்டர் பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் நேம் மேட்ச் ஆயிருக்கா, மிடில் நேம் வெரிஃபை பண்றது, லாஸ்ட் நேம் கம்பேரிஷன், ஜெண்டர் கிராஸ் செக்கிங். ஸோ இதெல்லாமே டெக்னாலஜிக்கலா டூப்ளிகேஷன்ஸை வந்து எலக்டர் ரோல்ல இருந்து எடுக்கிறாங்க, கிளென்சிங் பண்றாங்க. ஸோ பப்ளிக் ஸ்க்ரூட்டினிட்டி அண்ட் அப்ஜெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அப்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ வாட் த டிஃபைன் பீரியட் ஃபார் சிட்டிசன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த பீரியடுக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்ஷனா இருக்கு. ஸ்ட்ரக்சர்டு சேனல்ஸ் இருக்கா அப்படின்றதும் ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மிஸ்ஸிங் நேம், ராங் வார்ட் அசைன்மெண்ட், இதெல்லாமே வந்து டூப்ளிகேட் என்ட்ரி, இதெல்லாமே வந்து பர்மிசபிள் அப்ஜெக்ஷனாவே இருக்கு. ஸோ டவுட்ஃபுல் என்ட்ரிஸும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்ட் 9, 9A ஆர்டிகல் 243K கீழே வரும். இது வந்து தே கவர் பஞ்சாயத்து எலெக்ஷன் அண்ட் முனிசிபல் எலெக்ஷன். கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு, தே சூப்பர்வைஸ் த எலக்டோரல் ரோல் and they conduct election for panchayats and municipalities, not for the legislative assembly. So and the commissioners வந்து appointed by the governor. அவங்க வந்து removal can be done only by the high court judges. இதுதான் முக்கியமான key difference. இது state election commission, இது election commission of India. State election commission வந்து election conducted for only local bodies. Remember, only local bodies. So இவங்க வந்து conduct election for parliament and state legislature. Constitution article 243K, 243ZA and இங்கே வந்து 324. Appointment வந்து by governor in the commissioners, இவங்க appointment வந்து by president. Removal process similarly to the high court judges, இவங்க similar to the supreme court judges. Jurisdiction only within the state, இவங்க national wide jurisdiction இவங்களுக்கு இருக்கு.
ஸோ இந்த 3 ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிரண் சிங் தோமர் கேஸ்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி இருக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல. அங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் கோவா வெர்சஸ் ஃபௌசியா ஷாய் கேஸ்ல ஸ்டேட்ஸ் cannot appoint serving bureaucrat as the ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் அ ட்ரூலி இண்டிபெண்டன்ட் பாடி அண்ட் நாட் அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல். So OBC reservation case la for OBC reservation in local bodies states must constitute a dedicated commission nu sollirpanga. Elections cannot be delayed on this ground. So இந்த question answer பண்றதுக்கு try பண்ணுங்க. The Supreme Court's ruling on the Mehadattu project highlights the role of institutional mechanism in managing interstate water disputes. Discuss the significance of CWMA and CWRC in this context. So if you have any doubts related to current affairs, feel free to contact this number. Thank you. Have a great day. Kurukshetra, 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 Kurukshetra.